ப்ரொஃபைல் லைட் ஒயரிங்கை ஃபுல்லாகவே முடிச்சிட்டோம் ஓகேங்களா. பாசிட்டிவ் நெகட்டிவ் அவங்க கொடுத்துட்டேன், ஏற்கனவே வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஃபேஸ் நியூட்ரல் இன்புட் இங்கே கொடுத்துட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கேருந்த லைட்லேயே டேரெக்டாக ஜாயிண்ட் அடிக்கலான்ற ஒரு ஐடியாவில் தான் இருந்தேன். மீன்ஸ் இங்கேருந்த நம்மளோட டீ லைட் போட்டிருந்தாங்க, இந்த டீ லைட்டில் டேரெக்டாக ஜாயிண்ட் அடிக்கலான்னு. இப்போ சார் என்ன சொல்கிறாங்க, இந்த டீ லைட்டை எடுத்துகிட்டு ரவி எனக்கு இந்த அவுடோர் டெக்கரேட்டிவ் ஃபிட்டிங் வாங்கி தரேன், இது வந்து 5 வாட் ஃபிட்டிங், இந்த ஃபிட்டிங்கை போட்டு கொடுத்துருப்பா அப்படின்ட்டாங்க. இது மேலே பார்த்த மாதிரி இப்படி வச்ச மாரி மேலே பார்த்த மாரி போடணும். அதுக்கேற்ற மாரி தனியாக ஒரு அதாவது ப்ரொஃபைல் லைட்டோட எஸ்எம்பிஎஸ்க்கு தனியாக ஒரு இன்புட் ஃபேஸ் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இதுக்கு ஏற்கனவே ஃபேஸ் இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா நியூட்ரல் வந்து டேரெக்டாக வந்து ரெண்டுத்துக்கும் நியூட்ரல் வந்து காமன் நியூட்ரலாக கொடுத்துட்டேன். நம்மளோட ஒர்க்கை ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிட்டேன் நண்பர்களே. இப்போ இதை ரெண்டுத்தையும் இந்த அவுடோர் லைட்டை ஜஸ்ட் நான் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டேன். நான் வேலை முடிஞ்சிடுச்சு. கீழே அதேமாதிரி சுவிட்சில் கனெக்ஷன் கொடுக்கணும், அதெல்லாம் நான் வீடியோவில் காட்ட மாட்டேன். நான் முடிச்சுட்டு லைட் எரியத்தை மட்டும் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன் நண்பர்களே. இதில் எதனா குறைந்தா சொல்லுங்கள். அதேமாதிரி பாருங்கள், நம்ம மேரிடி ஜாயிண்ட்டை பக்காவாக மேரிடி ஜாயிண்ட் டீ ஜாயிண்ட் பக்காவாக அடிச்சிருக்கோம். அதுமாதிரி ஒயர் வந்து தனித்தனியாக அதுமாரி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ நீட்டாக அடிச்சிருக்கோம் ஓகேங்களா. இது எதனா குறைந்தா சொல்லுங்கள், அடுத்த வீடியோவில் நான் திருத்திக்கிறேன்.